ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை வந்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். ஸோ இது என்னைக்கு தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, அண்ணா பிறந்த நாளாகிய செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும். அதாவது இந்த மோதிரத்தை பெறுவதற்கு எந்தெந்த குழந்தைகள் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது, ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து பிறந்த குழந்தைகளுக்கு இந்த 1 கிராம் தங்க மோதிர திட்டம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், வெளிநாட்டு நிதியை செலவிட என்ஜிஓக்களுக்கு கட்டுப்பாடு. ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் கவர்னன்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ வெளிநாட்டு நன்கொடை சட்டம், நமக்கு FCRA ஆக்ட், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 1976ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை ரிப்பீல் பண்ணிட்டு புதிதாக ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டில இருந்து அந்த நிதி உதவியை பெறும் நிறுவனங்களுக்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இதுல வெளிநாடுகளிலிருந்து பெறும் நிதியை வேறு விவகாரங்களுக்கு பயன்படுத்தும் அரசு சாரா, ஸோ என்ஜிஓஸ் வந்து நிறைய நிதி வந்து பெறுவாங்க. ஸோ அவங்க பெறும்போது அதில் குறிப்பிட்ட பெர்சன்டேஜை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நிர்வாக செலவினங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பர்பஸுக்காக தான், சோஷியல் வெல்ஃபேர், பாவர்ட்டி அரிவேஷன், இந்த மாதிரியான மெயின் பர்பஸுக்கு தான் பயன்படுத்தணும். இதில் நிர்வாக செலவுகளுக்காக பெறப்பட்ட இப்போ நிதியில் 20% மேல், அதாவது 20% வந்து நிர்வாக செலவுகளுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு மேல செலவிடப்பட்டிருந்தால் இந்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் அல்லது அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு மீறி செலவிடப்பட்ட தொகையில் 5% வந்து அபராத தொகையாக எடுக்கப்படும். அதுக்கப்புறமா ஊக நடவடிக்கைகளுக்கு வெளிநாட்டு நிதியை வந்து செலவிட்டார். ஸோ இது தவிர வேறு விஷயங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிதியை வந்து செலவிட்டால் 1 லட்சம் அல்லது முதலீட்டு தொகையில் 30% வந்து அபராதமாக விதிக்கப்படும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க சட்டம். அதுக்கப்புறமா வெளிநாட்டு நிதியை வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் ரூபாய் 1 லட்சம் அல்லது செலவிடப்பட்ட தொகையின இரண்டில் எது அதிகமான தொகையோ அது வந்து அபராத தொகையாக விதிக்கப்படும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததான் தமிழகத்தை சேர்ந்த 10 பேருக்கு பத்ம விருதுகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ எல்லா வருடமும் குடியரசு தினத்தின் அன்று பத்ம விருதுகள் வந்து அறிவிக்கப்படும். இது பார்த்தீங்கன்னா டோட்டலா 120 பேருக்கு வந்து வழங்கப்படும். இது தவிர இறந்தவர்கள், ஸோ இறந்தவர்கள் அதே மாதிரி NRI, OCI ஹோல்டர்ஸ் இறந்தவர்கள் இவங்களுக்கு எல்லாமே சேர்த்து 120க்கும் அதிகமாக வரும். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடியரசு தின விழாவில் 133 பேருக்கு வந்து இந்த பத்ம விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அவார்டு வந்து பத்ம விபூஷன், அடுத்ததான் பத்ம பூஷன், அடுத்ததான் பத்மஸ்ரீ அவார்டு. இப்போ இந்த 5 பேருக்கு வந்து பத்ம விபூஷன் அவார்டு வந்து வழங்கப்பட்டுள்ளது. 13 பேருக்கு பத்ம பூஷன், 113 பேருக்கு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. மொத்தம் 133 பேருக்கு, அதாவது NRI இறந்தவர்கள் இதெல்லாம் சேர்த்து 131 பேருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஏன்னா தமிழகத்தை சேர்ந்த 10 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. சங்ககால மக்களின் வாழ்வியல் எச்சங்கள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் கவர் ஆகும். ஸோ கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டியில் பூண்டி வரிஞ்சிப்பாக்கம் கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலத்தை சேர்ந்த 3 உரை கிணறுகள், பானை ஓடுகள், சுடுமண் காதனை, கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகள், கெண்டி மூக்குகள், குறியீடு பானை ஓடு, சுடுமண் குடவை, செங்கற்கள், கீழடி, பூம்புகார். ஸோ இந்த இடங்கள் எல்லாம் கீழடி, பூம்புகார், பட்டறை, பெரும்பத்தூர், அரிக்கமேடு, மாமல்லபுரத்துல வந்து இதுக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பொருட்கள் தற்போது இந்த இடத்திலும் கிடைக்கப்பட்டிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்துல திருக்கோவிலூர், பேரங்கியூர், செஞ்சி, திருவாமாத்தூரிலும், கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கண்டரக்கோட்டை, உளுந்தாம்பட்டு, தளவானூர், அக்கடவள்ளி இந்த இடத்துலயும் அந்த சங்க காலத்தினுடைய தொல்லியல் பொருட்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இதுல பண்ருட்டியில பாத்தீங்க அப்படின்னா தென்பெண்ணை ஆற்றில் 120க்கும் மேற்பட்ட அந்த உரை கிணறுகள், அதே மாதிரி பூண்டி மலட்டாறு பகுதியில பாத்தீங்க அப்படின்னா உரை கிணறுகள் வந்து அடுக்கு வகையை சார்ந்ததாக இருக்கு.